இந்த இவிஎம் மிஷின ஹேக் பண்ண முடியுமா? இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி. முடியாது. இட் இஸ் நாட் அ கம்ப்யூட்டர் வேர் ரிமோட் கேன் ஒர்க். நிச்சயமா முடியாது. செல்ஃப் ஆப்பரேட்டிங் டிவைஸ் அது. அத வந்து அந்த அந்த பர்ட்டிகுலர் மிஷின் மட்டும் தான் நாங்க பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு தொகுதியில உட்கார்ந்துட்டு ஒரு 40 இதுக்கு வந்து ரிமோட்டால இவிஎம் நாங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியும்னு சொன்னார்கள். அது சுத்த பொய் அது. நிச்சயமாக அது நடக்க வாய்ப்பே இல்ல. அதனால தான் என்ன சொல்றோம். அப்ப என்ன பண்ணாங்க, சில கட்சிகள் வந்து சுப்ரீம் கோர்ட் மட்டும் சென்றார்கள். எங்களுக்கு வந்து ஓட்டு சரியா போட்டோமா இல்லையாங்கிறது தெரியவில்ல. அதனால எங்களுக்கு ஒரு ஒரு வழிமுறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்காக விவிபேட் என்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார்கள். நீங்கள் ஓட்டு போடும்போது தெரியும். உங்க ஓட்டு எந்த கட்சிக்கு போகிறது. அந்த சிம்பல் வரும் அதுல. அது பண்ணாங்க. அப்ப வந்து எல்லா எல்லா தேர்தல் வாக்குச்சாவடியிலும் தேர்தல் முடிந்தவுடன் அத டேலி பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். அது வந்து எல்லா இதிலயும் சேலஞ்ச் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது உச்சநீதிமன்றம் சொன்னார்கள், ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து நம்ம ஆக்சுவல் வெரிஃபிகேஷன் டேலி பண்றது பார்க்கலாம். டேலி இப்போ கூட பண்றாங்க. ஆனால் அந்த டேலிய கொஸ்டின் பண்றதுக்கு அதிகாரம் குடுத்தார்கள். அந்த ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் வாக்குச்சாவடிகள திருப்பி வெரிஃபை பண்றதுக்கு. இதுவும் சில பேர்களுக்கு சில கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீர்களானால் தோற்று போன கட்சிகள் தான் இதை பற்றி குறைபாடுகள் சொல்லுவார்கள். அவர்களே வெற்றி பெற்று விட்டால் அதை பற்றி பேச மாட்டார்கள். இல்ல தோற்று போனவங்க தானே கேட்பாங்க. ஏன்னா, ஒருவேளை தங்களுடைய ஓட்டு தவறாக அதுக்காக தோற்று போனவர்கள் சொன்னதுனால நம்ம அத குறைபாடு என்று சொல்ல முடியுமா? அவர்கள் அந்த குறைபாடு என்னது என்று சுட்டிக்காட்ட வேண்டும். நாங்க வந்து எலக்ஷன் கமிஷன்ல அட்லீஸ்ட் ஒரு முதல் தேர்தல் நடத்தும் பொழுது 0.1% கம்ப்ளைண்ட் தான் வந்தது. நாங்க ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று இந்த வாக்கு இயந்திரத்தை பத்தி அவர்களுக்கு சொல்லிக் குடுத்தோம், எப்படி இயக்க வேண்டும் என்று. அத தவிர எத்தனை வாக்குச்சாவடியில கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு பாருங்க. ஹார்ட்லி 0.1%. ம். சரி, தப்பு இருக்கிறது நீங்க சொல்றீங்க. என்னுடைய கருத்து கோர்ஸ் மிஷின்ல மிஸ்டேக்கே கிடையாது. மனிதர்கள் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அவங்க உண்மை இன்டர்ஃபியர் பண்ணலாம். இப்ப சில சமயம் என்ன பண்றாங்க, கல்கத்தால ஒரு தடவ வெஸ்ட் பெங்கால்ல அந்த வோட்டிங் மிஷின வந்து ஸ்கூட்டர்ல எடுத்துன்னு போனாங்களாம். தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி பண்ணுவதற்கு அனுமதியே குடுக்கவில்லை. அது சேஃப்கார்டோட தான் கொண்டு போக வேண்டும் என்று. இந்த மாரி சில மனித எரர்ஸ் இருக்கலாம். தப்பு நடக்கிறது. ஆனால் இயந்திரத்தில் ஒரு குறைபாடும் இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக சொல்லுவேன்.